ஆண்டவரே நீங்க என் நடுவுல எழுந்தருளணும். ஒரு என்ன சொல்லணும்? சரி, நான் உங்க கூட உன் நடுவுல எழுந்தருளுவேன் அப்படின்னு சொல்லாம, அவருடைய உள்ளம் பொங்குது. பொங்கி ஒரு கவனன்ட்குள்ள வர்றாரு. நான் உன் கூட உடன்படிக்கை பண்றேன். இந்த உடன்படிக்கை எப்படி தெரியுமா? நீ போகிற இடத்துலலாம் அற்புதங்கள், நீ உன் வாழ்க்கை முழுவதுமாய் அற்புதங்களால நிரம்பும். உன்னுடைய குடும்பம் முழுவதும் அற்புதங்களா மாறும். உன்னோட நான் பண்ற உடன்படிக்கை எப்படி தெரியுமா? உன் குடும்பத்துல நடக்க போகிற அந்த நன்மைகளை ஊர்ல உள்ள அத்தனை ஜனங்களும் காணும்படியா ஆண்டவர் அதுதான் சொன்னாரு. 34:10 உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுவரையிலும் நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரையிலும் கண்டிராத கர்த்தருடைய கிரியைகளை நம்ம குடும்பம் காண போகிறது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கவனம் நல்ல வலதுகரத்தை உயர்த்தி, இப்ப கர்த்தர் உங்களோட ஒரு கவனம் பண்றாரு, நீங்க கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல உங்களுடைய செய்கையை, என் குடும்பத்துல உங்களுடைய கிரியை நான் பார்க்கணும். ஆண்டவரே உங்களோட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல உங்களுடைய செய்கையை நான் பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க செய்கையை பார்க்கணும். நான் உடன்படிக்கை பண்றேன், எங்கள் நடுவுல நீங்க எழுந்தருளணும், எங்க குடும்பத்துல நீங்க எழுந்தருளணும், என் பிள்ளைகளை நீங்க எழுந்தருளணும். இப்ப நான் முதல்ல இருந்து உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தரேன். ஆண்டவரே நான் எங்க போனாலும் நீங்க என் கூட வரணும். ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எனக்கு நீங்க தரணும். ஆண்டவரே உங்களுடைய தயை முழுவதும் என் மேல வைக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்துல உங்களுடைய கிரியைகள் வெளிப்படணும். என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பயங்கரமான கிரியைகளை இந்த காலை வேளையிலிருந்து நாங்க இயேசுவின் நாமத்துல ஆக்டிவேட் பண்றோம்ப்பா. உங்களுடைய கரம் அதை செய்யட்டும், உங்களுடைய கரம் அதை செய்யட்டும். ரைட், இது எல்லாத்தையும் சொத்தை ஃபுல்லா உறிஞ்ச ஒரு மனுஷன். ரைட், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு பிரதர், என்னால இது முடியாது, எனக்கு இது தெரியாது, என் சரீரத்துல எப்படி இருக்குதுன்னு. இந்த மகிமை, இந்த தயை, இந்த கிருபை இதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? யாத்திராகமம் 4:10 மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு, நான் பேச அறியேன், திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். சரியா? பட் ஆனா இந்த கிரேஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிருபை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இந்த தயை முழுவதும் நீங்க சுதந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் எழுந்தருளிட்டார்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்னாகமம் 16 அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிங்க.